தமிழர் திருநாள் சொல்லிட்டு 4 நாளைக்குங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடிசியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, நேரு நகர் வெஸ்ட்டு கோயம்புத்தூர் அதுக்கிட்ட இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாடகத்தோட அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. நாட்டு ப்ளஸ் அகம் நாடகம், அதாவது நாட்டு மக்களின் அகத்தை பிரதிபலிக்கும் கலை. நாடகம் என்பது ஒரு கலை அல்லது பல வகை கலைஞரின் கூட்டு சேர்க்கை, அதுதான் நாடகமாக. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் இயற்கையாக இருக்கிற வச்சு அழகாக அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸை. நுழைவு சீட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 50 ரூபாய் ஆகுது என்ட்ரி ஃபீஸு. இந்த கவுண்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வச்சுருக்காங்க. வீர விளையாட்டு, காலை அடக்கிற மாதிரி, கிராமிய பாடல்கள், கலைஞர்கள், அந்த மாதிரி விவசாயம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேவையானவங்க தனக்கு பிடிச்ச ஓவியத்தோடு நின்று அழகாக இந்தமாரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்புறம் நிகழ்ச்சி நிரல் என்னென்ன நாளைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 15 நாள், ஜனவரி 16, ஜனவரி 17ஆம் தேதி வியாழக்கிழமை தான் கடைசி நாள் ஆகும். நான் ஜனவரி 16ஆம் தேதி போய் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. யாராவது பார்க்கணும், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் இந்த ஜனவரி 14 நாள், அதாவது இன்றைக்கி போய் பாருங்கள். இன்றைக்கி தான் கடைசி நாள் ஆகுது. இங்கேயும் அழகான ஒரு தோரணங்கள் அமைச்சிருக்காங்க. தமிழர் திருவிழா தங்களை அன்புடன் வரவேற்க. பார்த்திங்களா இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் அழகாக இருந்தது. அதில் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மகாபலிபுரம்லாம் இருக்குது, பொங்கலை கொண்டாடுற மாதிரி ஓவியங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு எக்ஸிபிஷன் மாரி இல்லாமல் எல்லாம் ஒரு சொந்த பந்தங்களோடு கூடி பேசி பழகிற மாதிரி, அப்படி ஒரு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் நாங்களும் அதுக்குள்ளே. இந்த மாதிரி நிறைய ஓவியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி அதேமாரி வச்சுருந்தாங்க டெக்கரேட் பண்ணி. இதை தவிர இந்த மாதிரி இசை கருவிகளும் வச்சுட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா இதை ஊதி காட்டிகிட்ருக்காங்க. பழைய காலத்து இசைக்கருவிகள் இதெல்லாம். எக்கச்சக்கமான கூட்டம் அவங்களே எடுத்து இதை வச்சு ஊதி பார்க்குறாங்க. அதுமாரி ட்ரம்மெல்லாம் இருக்குது பாருங்கள், மேளம் தாளம் அதெல்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சின்ன பையன் அழகாக இந்த மாலத்தை அடிச்சிட்ருக்காப்புல, முரசு அது. அப்புறம் இது பாரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் மூலிகை சூப்பெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. டென்ட் கொட்டாய் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா சின்ன வயசில் இருக்கும்போது ஊமை படகெல்லாம் தான் அப்போ சொல்லுவாங்க டென்ட்டு கொட்டாயில் போய் பார்ப்போம் அப்படின்னு. உள்ளார போய் பார்த்தா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் துணி இருக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ள அதில் ப்ரொஜெக்டர் வச்சு படம் போட்டுட்ருக்காங்க. யாரும் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. அந்த காலத்தில் டென்ட்டு கொட்டான்னா தரையில் உட்காந்து ஏதோ இத்தனை பைசா கொடுத்து உட்காருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேரு பெஞ்சு அப்படிலாம் போட்டிருப்பாங்களாம். இப்போ உட்காரதுக்காக கொடுத்துருக்க. இந்த மாதிரி பாருங்கள், படத்தை ரீலை ஓட்டிட்டு படத்தை காட்டிகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்தது. ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி. அடுத்தது கரும்பு ஜூஸு. அப்புறம் இந்த மாதிரி ரீல் வெட்டி இந்த படம் காட்டுவாங்க இல்லையா, அதுவும் இருந்தது. வித்தியாசமாக இருந்தது, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன கதைகள்லாம் பார்க்குற மாதிரி, கேட்குற மாதிரி, அவங்க சின்ன வயசில். அப்புறம் நிறைய அந்த மாதிரி தோடு, செயின், பெண்டன்ட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செலக்டிவாக நல்லா வச்சுருக்காங்க. அடுத்தது மரத்தால் ஆனால் அந்த ஜாமான், விளையாட்டு ஜாமான் பொம்மையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்க. மினியான்ஸ் அந்த மாதிரி உள்ளதும் இருக்குது இங்கே. இந்த மீமோ இது அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் இருக்குது. பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க இதில். இதில் க்ளூ இது. மலைத்தேன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் 100% நேச்சுரல் ஹேர் ட்ரைலாம் கிடைக்குதுன்ட்டு. அதோ மலைத்தேன், அப்புறம் கடல மிட்டாய் அதெல்லாம் இருக்குது.
பக்கத்துலேயே நொறுக்கு தீனிகளும் அந்த பொரி உருண்டை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்தமாரி துணி பைகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ட்ரௌசர் காட்டனில் இந்த வந்து உட்டன் சூப்பர் ஏற்கனவே உங்களுக்கு ட்ரேட் சென்டரில் காட்டினேன் இல்லையா, அதாவது பாண்டிச்சேரி எக்ஸ்போவில் காட்டியிருக்கேன். அதே அவங்களே தான் வந்து இங்கேயும் கடை போட்டிருந்தாங்க. இந்த ஐயாட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளதில் வச்சு ஸ்கொயர் அதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி மிதியடிகள். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களும் வச்சுருந்தாங்க. அது பானை மாரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அப்புறம் அழகாக கலரை கொடுத்து அதுக்கு வந்து தொங்குற ஹேங் பண்ணுற மாதிரி விட்டுருந்தாங்க. இந்த கேண்டில்லாம் வைக்கிறது, விளக்கு வைக்கிற மாதிரி உள்ளது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விளக்கு குடை விவேகானந்தர் சிலை. கீழேயும் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பொம்மையெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த யானை குதிரை செட்டெல்லாம். அடுத்தது துணிக்கடை இருந்தது. அப்புறம் நகையும் இருந்தது. இப்படி தான் இருக்குது. அந்த கிரவுண்டில் போட்டிருந்தாங்க காரு, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் விளையாடுறது இன்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த டம்ளர்லாம் தள்ளி விடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா யானை, ஒரு 4 யானை இருக்குது. அந்த ரிங்கை வந்து அதோட இதில் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ட்ரங்க் இருக்குல்ல, தும்பிக்கை, அதில் போடுற மாதிரி இந்த விளையாட்டு இது. அதுக்கு அடுத்தது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பண்ணோம்ல, அது மிட்டாய் கடை, அந்த கடை இருந்தது. அதில் கடல மிட்டாய் அந்த மாதிரி இருக்கும்ல, பப்பர்மெண்ட்டு இன்னொன்றுமோ போட்டிருந்தாங்க. அதில் இலந்தப்பழம் படை, அந்த இலந்தப்பழம் அது கொடுத்தாங்க. தேன் மிட்டாய் வந்து வெள்ளை கலரும் சிகப்பு கலர்லேயும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மூடி இருக்குல்ல, அதில் வந்து உட்டை வந்து அந்த ஹேண்டில் மாரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் செஞ்சுருந்தாங்களா அது. இதெல்லாம் 50 ரூபா ஆகுது. இதோட செட்டை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், 6 செட்டு. இது சேர்த்து வந்து 280 ரூபாவோ 50 ரூபா சொன்னாங்க. அப்படியே செட்டாகவே இது அப்படியே உட்டில். அடுத்தது இந்த புக்கில் அப்படியெல்லாம் வரைஞ்சிட்டு அப்படியே ரப் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. சேவல் சண்டைக்காக சேவல்லாம் இங்கே இருக்குது. அதில் அந்த காட்சி என்ன அவங்க தொடங்கலை போருக்கு. அடுத்தது வந்து குதிரையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் குதிரை சவாரியும் போயிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. குதிரை வண்டியும் வச்சுருக்காங்க. ஃபீஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வராங்க. மாட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றிட்டு வரதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக அதிலலாம் ஏறி போயிட்டு ஒரு சுற்றிட்டு வந்தாங்க. கண்ணம்பாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை பூச்சி காளைகள், குதிரை, அலங்கார சவாரி வண்டி வாடகைக்கு கிடைக்கும். மாடை பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கவே பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து படத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி மாடெல்லாம் கிட்டக்க பார்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் காவடி குழு, கண்ணம்பாளையம். அனைத்து கோவில் விசேஷங்களுக்கும் வள்ளி கும்மி, உடுக்கை, பம்பை, அம்மை அழைத்தல் மைதாந்து சிறந்த முறையில் செய்து தரப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முரட்டு காளையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னை மட்டை அந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பொங்கல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிரவுண்ட்லேயே 3 செங்கல்லாம் அடுக்கி வச்சாச்சு. 3 பக்கமும் பானை ரெடி. இப்போ அவங்க பொங்கல் வைக்க போகிறாங்க. நாங்கள் போய் பார்த்தம்போது மாட்டுப்பொங்கல். அது குதிரை சவாரியில் ஜம்முன்னு போகிறாங்க. அடுத்தது மாடும் வந்துட்டு மாட்டு வண்டி. அடுத்தது இந்த மாதிரி விளையாடுறதுக்கும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பசங்க விளையாடுறதும் வச்சுருக்காங்க. அங்கேயே போனால் நல்லா ஜாலியாக இருந்தது. குட்டி குட்டி குழந்தைங்களாம் க்யூட்டாக அழகாக அந்த ட்ரெயினில் விளாண்டுட்ருக்காங்க. எப்பயும் போகிற ஒரு எக்ஸிபிஷனோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நைட்டு பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது கூடாரம், லைட்லேயே கூடாரம் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி நடக்கிறத எல்லாரும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த கிட்டக்க போய் பார்க்குறேன்.
தெருக்கூத்துலாம் நடக்கும்ல அந்த மாதிரி நல்லா போட்டிருந்தாங்க. மேளதாளம்லாம் பண்ணிட்டு நல்லா மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி இருந்தது வித்தியாசமாக. ஆனால் நல்லா இருந்தது இந்த அனுபவம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கிராமத்துக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. நான் இதெல்லாம் தூர்தர்ஷனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் நேராகவே பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பாரம்பரியமான நடன நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பயும் இருக்கிறத விட வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அது கொஞ்சம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துக்கெலாம் போன மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுமாரி விவசாயத்துக்கான விழிப்புணர்ச்சியும் நிறைய கொடுத்துருந்தாங்க. இந்தமாரி கலைஞர்களெல்லாம் நம்மளும் ஊக்குவிக்கணும். அப்போ தான் இதை வந்து அடுத்தடுத்த சங்கதிகள்லாம் வந்து கற்றுட்டு அந்த மாதிரி செய்வாங்க. நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நாங்கள் எப்போயாவது போகும்போது இந்தமாரி பார்த்தோம்னாலும் நாங்கள் அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வேஷம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுவாங்களே, அது எப்படி நாங்கள் போடுறோன்னு சொல்லி காட்டினாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. இப்போ மாடோட அந்த தலை வந்து அதில் வைக்கிறாங்க அவங்களோட தலையில். ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதமாரி இவங்களுக்கு அதுமாரி வச்சு ரெடி பண்ணி ஆடுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக அதை செய்கிறாங்க. மாடை வந்து இப்படி திரும்பி திரும்பி டான்ஸ் ஆடுறாப்புல. இப்போ குதிச்சு குதிச்சு ஆடி காட்டுறாப்புல அந்த மேளத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது இவங்க வந்து பொய்க்கால் குதிரை இருக்குல்ல, அது எப்படி ஆடுறது காட்டுறது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம். ஆனால் அவங்க செஞ்சு காட்டுறாங்க, ஆடி காட்டுறாங்க எப்படி ஆடுறோம் அப்படின்னு. கேட்ட உடனே செஞ்சு காட்டினாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். பாருங்களேன், இவங்க முழுகிட்ட அந்த காவடியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி நவுத்தி எடுத்துகிட்டே வராங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு கூர்ந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கையால் எடுத்துகிட்டு வராமல் அந்த முதுகுலேருந்து தலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி தலைப்பகுதிக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான டான்ஸ் இது. பார்த்திங்கன்னா தலையில் அதை கீழே விடுவாமல் அதை வச்சு நடனம் ஆடணும் காவடி. கிராமிய உணவு இல்லாமையா கிராமிய உணவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இட்லி வகைகள் கொடுத்துருக்காங்க. கம்பு இட்லி, ராகி இட்லி, சோள இட்லி, தினை இட்லி, குதிரைவாளி இட்லி, வரகு இட்லி. ஒரு செட்டு வந்து 40 ரூபா. சைவ குழம்புகள் பார்த்திங்கன்னா மொச்சைக்கொட்டை குழம்பு, நாட்டுப்பயிர் குழம்பு, காட்டு சுண்டல் குழம்பு, தொட்டைப்பயிர் குழம்பு, வெஞ்சனம். களி வகைகள் பார்த்திங்கன்னா கம்புகளி, கேப்பங்களி, கோதுமை களி. தோசை வகைகள் கம்பு தோசை, ராகி, சோள, தினை, குதிரைவாளி, வரகு தோசை, பூண்டு தோசை, கருவேப்பிலை, முடக்கந்தா தோசை. அசைவ குழம்புகள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, கொல்லி, கருவாட்டு குழம்பு, மத்தி மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி முட்டை குழம்பு. பிரியாணி வகைகள் மட்டை பிரியாணி, வால்கோழி வான்கோழி பிரியாணி 120 ரூபா. சர்பத்து வகை நன்னாரி சர்பத்து, லெமன் சர்பத்து, ஆரஞ்சு சர்பத்து, கிரேப் சர்பத்து, சோடா எல்லாமே இருக்குது. அதோட இந்த டெல்லி அப்பளம்னு ஒரு அப்பளம் இருக்குது, அது 40 ரூபாய்க்கு அதுவும் இருக்குது. இதில் கவுண்டரில் எல்லாம் கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க. நாங்களும் வாங்கணும். இது அதோட ஸ்டாலு. என்னென்ன நம்பர் ABCDன்னு அதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்தந்த கவுண்டரில் அதை கொடுத்து நம்ம வாங்கிக்க வேண்டியதான். இப்போ பிளாஸ்டிக்கு, அந்த பேப்பர் பிளேட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டை மாரி இருக்கும் இல்லையா, பனை மட்டையில் வந்து அழகாக செஞ்சுருந்தாங்க. பானையில் கூட அழகாக சாப்பாடெலாம் பாருங்கள் இந்தமாரி செஞ்சு அதில் வச்சுருந்தாங்க. பனை மட்டை தட்டு இதெல்லாம் கீழே இருக்குது பாருங்கள், அதில் தான் வச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. பாக்கு மரத்தட்டு, அது பாக்கு மரத்தட்டு. இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. அழகாக வட்டாரத்தில் எடுத்து இந்த காஃபிலாம் சாப்பிட்டோம்ல டமரா, அதில் வச்சு தோசை சுடுறாங்க. இப்போ அதுக்கு மேலே எண்ணெய் இந்தமாரி ஊற்றுறாங்க. இப்போ வந்து விளக்க மாற்ற வச்சு தண்ணி ஊற்றி துடைக்க வாஷ் பண்ணுறாரு. அதை
தென்னை வந்து விளக்கமாறு. இப்போ அந்த கல் எவ்வளோ சூடாக இருக்குது. டம்ளர் எடுத்து ஒரு தோசையாக இப்படி நீட்டாக ரவுண்டாக நல்லா வந்து ஸ்பீடாகவும் நல்லா இதுவாக ரவுண்டாகவும் செய்கிறாப்புல. ஒரு 6 தோசை வந்து சுட்டாப்புல. நான் வெளியிலலாம் போனோன்னா அவ்வளோவா நாங்கள் தோசை இட்லி வாங்கிக்க மாட்டோம். வேறு எதாவது இருந்தால் தான் வாங்குவோம். ஏன்னா இட்லி தோசை தான் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே அங்கே வாங்கணுன்ட்டு. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து எண்ணெய் ஊற்ற போகிறாப்புல. எண்ணெயை வந்து ஊற்றுல தெளிக்கிறாப்புல. 65 காலிஃப்ளவர் 65 இது வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். டேஸ்ட் இருந்ததுனாங்க. ஆனால் நம்ம அந்த ஹோட்டலில் அவங்க சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இல்லைன்னு. மசால் வடையும் தேங்காய் சட்னியும் எல்லாமே அழகழகாக பார்க்க மாட்டேன் அந்த பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. பாரம்பரிய சமையல் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவுனில் கொஞ்சம் அப்படியே கார்லேருந்தே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன சமைக்கலாம் நைட்டுக்குன்னா சப்பாத்தியும் முட்டை கிரேவியும். அந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறங்கிறது தான் அடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. லைட் வெளிச்சத்தில் கோயம்புத்தூர். இந்த சப்பாத்திக்கு இந்த முட்டை கிரேவி செஞ்சுருந்தேன். இது எப்படி செஞ்சுருந்தேன்னா வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டோம். அதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு மசாலாத்தூள் இருக்குல்ல கரம் மசாலாத்தூள் அது வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் தான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டு எண்ணெய் தேவையானதுக்கு ஊற்றி நல்லா அது கிரேவி ஆக்கிட்டேன். நான் தண்ணி ஊற்றலை. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு உரித்து வெட்டி வச்சுருக்க முட்டையை அதோட சேர்த்துட்டா ரொம்ப கலர தேவையில்லை. ஏன்னா முட்டையில் இருக்கிற அந்த மஞ்சக்கருவு தனியாக வரக்கூடாது. இப்போ அதை நல்லாவே இந்த மாதிரி இந்த தொக்கு அதாவது முட்டை கிரேவி தொக்குன்னு சொல்லலாம். இப்போ அது மேலே நான் வந்து கொத்தமல்லியை இந்த மாதிரி தூவியிருக்கேன். இது வந்து நல்லா வந்து சப்பாத்தி தயிர் சாதம் ரச சாதத்துக்கு அட்டகாசமான ஒரு தொட்டுக்க. முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. இயற்கையான காஷ்மீர் பவுடர் தான் அதாவது சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது இதோட டேஸ்ட்டுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.